எனக்கு உங்க மேல சந்தேகமா இருக்கு. குழந்தைய எங்க கடத்தி வச்சிருக்கீங்க? ஐயோ, சத்தியமா நாங்க கடத்தல சார். அந்த குழந்தை மேல நாங்க உசிரையே வச்சிருக்கோம். உன் மேல செல்வி கம்ப்ளைண்ட் கொடுக்கல, நான் தான் கொடுத்தேன். ஏய், எந்திரிடா. டேய், சமைச்சோடி நீ தான் ஏதாவது பண்ணி தொலைச்சிருக்க. ராஸ்கல். உங்க செய்கை எனக்கு பிடிக்கல. ஊர் உலகம் உங்களை தப்பா பேசுது. அத பத்தி எனக்கு கவலை இல்ல, எங்களுக்கு இருக்கு. ஏன்னா எங்களையும் அதுல சம்பந்தப்பட்டு பேசுறாங்க. தெரியுது. ஐயோ, வணக்கம் சார். இது புகழ்மொழி வீடு தானே? ஆமா சார். அம்மா, இங்க பார்வதி யாரு? பார்வதி என் சம்சாரம். அவங்கள கூப்பிடுங்க. ஒரு குழந்தை காணாம போன விஷயமா விசாரிக்கணும். ஆஹா. பார்வதி, பார்வதி, பார்வதி. என்னய்யா, என்னமோ கோர்ட்ல டவாலி கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறீங்களே, என்ன விஷயம்? நான் இன்ஸ்பெக்டர் மனோகர், அசோக் நகர் போலீஸ் ஸ்டேஷன். ஸ்டேஷன் வரைக்கும் நீங்க வரணும். நடங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு நான் எதுக்கு வரணும்? என்னம்மா பேச்செல்லாம் ஒரு ரஃப் அண்ட் டஃப்பா வருது? இல்ல சார், நான் ஹார்ட் பேஷண்ட். ஹார்ட் பேஷண்டா? என்கிட்ட சொல்லவே இல்லை நீ. நடமா ஸ்டேஷனுக்கு. சார், பொம்பளைய போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போக கூடாதுன்னு சட்டமே இருக்கு. அது சாயந்தரம் 6 மணிக்கு மேல. எனக்கே சட்டம் சொல்லி தரையா? என்னங்க, நம்ம ஃபேமிலி வக்கீலுக்கு ஃபோன் பண்ணுங்க. நமக்கு எதிரி ஃபேமிலி வக்கீலு. பாவி மனசு, சமயம் பார்த்து காலை வாரி விட்டுறீங்க. அதான் நம்ம சம்பந்தி வக்கீல் இருக்காருல்ல, அவர் வக்கீல் தானே, அவருக்கு ஃபோன் பண்ணுங்க. அவர் தான் ஊர்லயே இல்லையே. நடமா. சார், இப்ப எதுக்கு சார் ஸ்டேஷனுக்கு? இங்கேயே காது காது வச்ச மாதிரி பேசி முடிச்சிடலாமே. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் சார். என்ன சார் விஷயம்? கெஞ்சினா மிஞ்சறது, மிஞ்சினா கெஞ்சறது. உங்க மேல கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. கம்ப்ளைண்டா? அந்த செல்வி தான் என் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காளா? படுபாவி, என்ன நிம்மதியாவே வாழ விட மாட்டேங்கிறாளே. நீங்க அவங்க குழந்தைய கடத்தி இருப்பீங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க சந்தேகப்படுறாங்க. சார், அவளுக்கு குழந்தையே இல்ல சார், அப்புறம் எப்படி சார் நான் கடத்த முடியும்? செல்வி குழந்தைன்னா அவங்க வச்சுக்கிட்டு இருந்த தேவி குழந்தைய சொல்றேன். சார், என்ன நல்லா பாருங்க சார். என்ன பார்த்தா குழந்தைய கடத்துறவ மாதிரியா தெரியுது? அப்படிதான் இருக்கு. சார், உங்க பார்வையில தான் கோளாறு இருக்கு. இந்த பாருங்க, அது எங்க வீட்டு குழந்தை. அது என் மருமக தேவியோடைய குழந்தை. அது என் பேரப்பிள்ளை சார். அந்த பிள்ளைய அந்த செல்வி தான் கடத்தி இருக்கணும். அப்ப நீங்க ஏன் முதல்ல கம்ப்ளைண்ட் பண்ணல? அது அது செல்வி தான் கடத்தி இருக்கா, அவ்வளவுதான். சரி, அப்ப உங்க வீட்டு குழந்தைய செல்வி கடத்திட்டாங்க. அதுதான், அதேதான். அதனால அத நீங்க திருப்பி தூக்கிட்டு வந்து எங்கேயோ மறைச்சு வச்சிட்டீங்க. என்னது? உங்க குழந்தைய நீங்க போய் தூக்கிட்டு வந்து எங்கேயோ மறைச்சு வச்சிட்டீங்க. ஐயோ சார், இப்படி எடக்கு மடக்கா கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? எனக்கு உங்க மேல சந்தேகமா இருக்கு. குழந்தைய எங்க கடத்தி வச்சிருக்கீங்க? ஐயோ, சத்தியமா நாங்க கடத்தல சார். அந்த குழந்தை மேல நாங்க உசிரையே வச்சிருக்கோம். செல்வி தான் எங்கேயோ தொலைச்சிட்டா. எங்க தப்பு தான் மேல வந்துருமோன்னு எங்க மேல பழிய போடுறா சார். அம்மா, உன் மேல செல்வி கம்ப்ளைண்ட் கொடுக்கல, நான் தான் கொடுத்தேன். நீயா? ஆமா, கம்ப்ளைண்ட் நான் தான் கொடுத்தேன். அடப்பா, நீ உருப்படுவியா? பெத்த தாயவே சந்தேகப்படுறிய. உனக்கு அந்த குழந்தைய ஆரம்பத்துல இருந்தே பிடிக்காது, அதனால நீ தான் அதை கடத்திருக்க சான்ஸ் இருக்கு. என்னடா முட்டாள்தனமா பேசுற? பார்வதி உன் அம்மாடா, அவ ஏன் குழந்தைய கடத்தணும்? ஏண்டா, என்ன காரணத்துக்காக நாங்க அந்த குழந்தையை கடத்தணும்னு நீ நினைக்கிற? அது உனக்கு தானே தெரியும். அதை விசாரிக்க தான் போலீஸ் வந்திருக்காங்க. இன்ஸ்பெக்டர், ஒரு சாதாரண குடும்ப சண்டையை அவன் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கொண்டு வந்துட்டான். மன்னிச்சிருங்க. குழந்தைக்கு எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைங்க. ஏன் ரத்த சம்பந்தம் கூட இல்ல. நாங்க கடத்தல. வேணும்னா நீங்க வீட்டை சோதனை பண்ணி பாருங்க. இன்ஸ்பெக்டர் சார், இப்போதைக்கு நீங்க கிளம்புங்க. ஏதாவது தேவைப்படுதுன்னா நானே உங்களுக்கு ஃபோன் பண்றேன். ஓகே. குழந்தை வேற எங்கேயோ இருக்கு. எந்த தகவல் கிடைச்சாலும் உடனே எனக்கு தெரியப்படுத்தும். சரிங்க சார். அம்மா, நான் எதுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் தெரியுமா? சி, என் முகத்திலேயே முழிக்காதடா. அம்மா. அப்பா. ஏண்டா கடத்தல்காரன் கூப்பிடேன், எதுக்கு அப்பான்னு கூப்பிடுற? எங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டீல, நீ எல்லாம் ஒரு பிள்ளையாடா? அப்பா, நான் உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கலப்பா, அம்மா மேல மட்டும் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். ஏய், யார் மேல கொடுத்தா என்ன? அவ யாரு? எனக்கு பொண்டாட்டி, உனக்கு அம்மா. கம்ப்ளைண்ட் கொடுத்தது தப்புடா. அப்பா, நான் என்ன சொல்ல வரேன்றது புரிஞ்சுக்கோங்க. போதும் போதும், உனக்கு பொண்டாட்டி பத்தி அதிகமாயிடுச்சு. அவ பேச்ச கேட்டுக்கிட்டு தானே இந்த ஆட்டமெல்லாம் ஆடுறேன். உங்க அம்மா சொல்றதுல ஒன்றும் தப்பு இல்லடா. இதுக்கெல்லாம் ஒரு வழி பண்றேன். எனக்கு ஏதாவது வழி பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அம்மாவை முதல்ல ஊருக்கு அனுப்புங்க. அதான் எனக்கு பண்ற நல்ல வழி. என் மருமக எழுந்திரிச்சிட்டா போல இருக்கு.
அம்மாடி ரோஜா, ரோஜா, ஐயா ரோஜா எங்கம்மா? ஜீவா எங்க? ஐயா அம்மா குழந்தைய தூக்கிட்டு போயிட்டாங்க ஐயா. எங்க? வீட்டை விட்டு போயிட்டாங்க ஐயா. என்ன வளர்ற? இல்லைங்க ஐயா, நீங்க வெளியில போன உடனே அம்மா ரூம் கதவை திறந்துக்கிட்டு குழந்தைய எடுத்துக்கிட்டு வந்தாங்க. நாங்க வீட்டை விட்டே போறோம், ஐயா வந்தோன்னா சொல்லிடுன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே போயிட்டாங்க ஐயா. நீ வேடிக்கை பார்த்துட்டு நின்னுட்டு இருந்தியா? அவங்கள தடுக்கலையா? எங்க போறாங்கன்னு கேட்கலையா? ஐயா நான் எவ்வளவோ தடுத்து பார்த்தேங்க ஐயா. ஐயா உங்களுக்காக காஃபி டிஃபன்லாம் வாங்க போயிருக்காங்கன்னு சொன்னேங்க ஐயா. அதுக்கு அவங்க காஃபி டிஃபன்லாம் முக்கியம்னு தெரிஞ்ச அவருக்கு ஒரு பொண்ணுக்கு புருஷன் முக்கியங்கிறது தெரியல. புருஷன் இல்லாம நானும் அப்பா இல்லாம என் குழந்தையும் வாழ தயாரா இல்ல. நாங்க எங்கேயாவது போய் சாகுறோம், அவர் எங்களை தேட வேண்டாம், உங்க ஐயா வந்தது சொல்லிடுன்னு சொல்லிட்டு கோவமா வெளியில போயிட்டாங்க ஐயா. அப்படியா சொன்னா? சூட்கேஸ் ஏதாவது எடுத்துட்டு போனாளா? மகேஷ் ஐயாவோட போட்டோ மட்டும் ஹேண்ட்பேக்ல எடுத்துட்டு போனாங்க ஐயா. ஐயா நீங்க மருமகளை எவ்வளவுதான் தங்கமா தாங்குனாலும் ஒரு பொண்ணு புருஷன் இல்லாம வாழ முடியாதுங்க. என்ன என் புருஷன் தினமும் குடிச்சிட்டு வந்து அடிக்கிறான் உதைக்கிறான். ஆனா புருஷன் இல்லாம வாழ்ந்தா 4 பேரு 4 விதமா பேசுவாங்களேன்னு அத்தனை அடி உதையையும் தாங்கிக்கிட்டு நான் வாழ்ந்துகிட்டு தான் இருக்கேன். இந்த வீட்ல நடக்கிற எல்லாத்தையும் நான் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். உங்களுக்கு புத்திமதி சொல்ற அளவுக்கு எனக்கு தகுதி இல்லைங்க. ஐயா எப்படியாவது உங்க மருமகளையும் மகனையும் சேர்த்து வாழ வைங்க ஐயா. அருணா போது நிறுத்து, இனிமே அழாத. கழுத்துல தாலி ஏறியாச்சுல்ல, இதுதான் கடவுளோட விதி. தமிழுக்கு என்னமா ஆச்சு? இனிமே நீ அவனை பத்தி நினைக்கவே கூடாது, மறந்துரு. பிரபுதாம உன்னுடைய புருஷன். அருணா, அருணா, வீணா மனசு போட்டு குழப்பிக்காதம்மா. நீ நினைச்ச வாழ்க்கை கிடைக்கலதா, ஆனா கிடைச்ச வாழ்க்கையை நல்லபடியா ஏத்துக்க. இதோட பிரச்சனை முடிஞ்சது இல்லம்மா, பிரச்சனை இதோட முடியல, இனிமேதான் ஆரம்பிக்குது. என்னால அந்த ஃபர்ஸ்ட் நைட் ரூமுக்குள்ள போக முடியாதுமா. என்னடி உளர்ற? மனசுல ஒருத்தன் மடியில ஒருத்தனா, ச்சே, நினைக்கவே அருவருப்பா இருக்குமா. இத பாரு அருணா, அவன் கட்டின தாலியை சுமந்துகிட்டு இருக்க. அவன் நல்லவனோ கெட்டவனோ பழசெல்லாம் எடுத்து மூட்டை கட்டி பரன் மேல போட்டுட்டு உன் புருஷனோட சந்தோஷமா வாழற வழிய பாரு. நாமெல்லாம் பொம்பளைங்க, ஆம்பளைகளுக்கு ஒரு போக பொருளாவும் பிள்ளைய பெத்து தர ஒரு மிஷினாவும் தான் நாம எப்பவுமே வாழணும். நமக்கு இனிமே எந்த விருப்பு வெறுப்பு எதுவுமே கிடையாது. பொம்பளைக்கு சுதந்திரம்னு வாய்க்கிழைய பேசுறதோட சரி. உங்க அப்பனோட நான் வாழற வாழ்க்கையை எடுத்துக்க. பெரும் அழுக்கும் என்ன பிசுக்கும் பெட்ரோல் நாத்தமும் தான் என்னுடைய வாழ்க்கை ஆயிடுச்சு. இந்த வாழ்க்கையை நான் விருப்பப்பட்டா ஏத்துக்கிட்டேன். எல்லாம் என் தலைவிதி. வெளிய சிரிச்சுக்கிட்டு புள்ள அழுதுகிட்டு இருக்க அருணா. நீ வாழ்க்கையில தோத்து போயிட்டேங்கிறதுனால என்னைய தோத்து போக சொல்லி அட்வைஸ் பண்றியாமா? என்னால முடியாதுமா, முடியாது. நான் தோத்து போகலடி, நான் தோத்தா போயிட்டேன் இல்லையே. நான் என்ன சோத்துக்கு வழி இல்லாமல அலைகிறேன், இல்ல நடந்து போயிட்டு இருக்கேனா? நான் தினம் ஒரு கார்ல போறேன், நல்லா சாப்பிடுறேன், நல்லா உடுத்துறேன். இதுக்கு பேர் தோத்து போறதுன்னு அர்த்தம் இல்லடி. விரும்பினது கிடைக்கலன்னா கிடைச்சத விரும்பினதை ஏத்துக்கணும், அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும். இதுதாண்டி வாழ்க்கை. என் காதல இப்படி நாசம் பண்ணிட்டீங்களே பாவீங்களா. அருணா, ஒரு பொண்ணுக்கு 18 வயசு வரைக்கும் நல்ல அப்பா அம்மா தேவை. 18 வயசுல இருந்து 50 வயசு வரைக்கும் நல்ல புருஷன் தேவை. அதுக்கப்புறம் நிறைய பணம் தேவை. இது எல்லாமே கடவுள் பிரியத்துல உனக்கு நிறைய கிடைச்சிருக்கு. அதுக்காக கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு மனசை தேத்திக்கிட்டு உள்ள போ. மாப்பிள்ளை மனசு கோணாம நடந்துக்கோ. முதல்ல கசப்பாதான் இருக்கும், அப்புறம் அதுவே பழகி போயிடும்.
இன்னும் உன் உபதேசம் முடியலையா? எழவு சீக்கிரமா அனுப்பி வை அவளை. என்னங்க நீங்க உள்ள வாழ்க்கை ஆரம்பிக்க போற இந்த நேரத்துல எழவு அதுன்னு பேசிக்கிட்டு நீங்க ஒருத்தர். இந்தம்மா வாங்க. நல்ல வாழ்க்கையை ஆரம்பிச்சு கொடுக்கலான்னு பார்த்தா என்ன பாடுபடுத்துறா இவன் நம்மள? லட்சுமி லட்சுமி என்னங்க சக்சஸ் சக்சஸ். என்னங்க ஒரேடியோ துள்ளி குதிச்சு உலகம் சுற்றும் வாலிபன் மாதிரி உற்சாகமா வரீங்க? அந்த கேசவனுக்கு வக்கீல் நோட்டீஸ் விட்டாச்சு. இப்ப என்ன நடக்கும்? என்ன நடக்குமா? என் பேங்க் அக்கவுண்ட ஃப்ரீஸ் பண்ண தப்புன்னு ஒத்துட்டு அவன் சமாதானத்துக்கு வரணும், இல்ல என்ன கோர்ட்ல சந்திக்கணும். அந்த கேசவன் கோர்ட்டுக்கு போற ஆளுதான். அவன் கோர்ட்டுக்கு போனாலும் ஜெயிக்காது. ஏன்னா அவன் வச்சிருக்கிறதெல்லாம் போலி டாக்குமெண்ட்ஸ். இப்ப என்ன நோட்டீஸ் தானே விட்டுருக்கீங்க? இன்னும் கோர்ட்டு கேஸ்ன்னு எத்தனை மாசம் இழுக்குமோ? அதுக்குள்ள சக்சஸ் தலகால் புரியாம குதிச்சா எப்படி? இந்த கேஸ்ல ஜெயிச்சிடுவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஹலோ அண்ணா, நான் வைதேகி பேசுறேன்னா. வைதேகியா? சொல்லுமா, எப்படி இருக்க? ஒரு முக்கியமான விஷயம் அண்ணா. என்ன 10 லட்சத்தை ஏற்பாடு பண்ணிட்டியா? அதுதான் போன் பண்றியா? பண விஷயம் இல்லைன்னா இந்த ஸ்னேகா உன் பொண்ணை பத்தி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசாத. பொறுப்பு இல்லாதவன். வாஸ்தவம் தானா? இப்பவும் பொறுப்பு இல்லாம தான் ஒரு காரியத்தை பண்ணிருக்கா. வீடே 1008 பிரச்சனையில அல்லாடின்னு இருக்கு. அத்தனைக்கு காரணமான மகேஷை கொண்டு வந்து ஆத்துல வச்சுட்டு இருக்கா. என்னது? அவனை ஏன் கூட்டிட்டு வந்து நான் சண்டை போட்டா என்னையே வீட்டு விட்டு வெளியில போன்னு சொல்லிட்டான்னா. அப்படியா சொல்றா? தாயோட அருமையும் வயசோட அருமையும் அது இருக்கும்போது தெரியாதுமா. அதை தொலைச்ச பிறகுதான் காலம்புறா வருத்தப்பட வேண்டி வரும். இதை உன் பொண்ணு எப்பதான் புரிஞ்சுக்க போறாளோ தெரியல. நீங்க வந்தாதான் அவன் சரிப்படுவா. ஒன்னே அவசியம் இல்ல, நான் வந்து எப்படிமா? ஹலோ 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 லட்சுமி, நான் தான் உங்க லைனை கட் பண்ணேன். அதுக்கு தானே நான் இருக்கேன். ஏன்டி இப்படி செஞ்ச? உங்களுக்கு இவ்வளவு பட்டு புத்தி வரலையா? அவளுங்களால நீங்க பணம் இழந்து மான மரியாதை எல்லாம் இழந்து பேங்க் அரங்கிட்ட அசிங்கப்பட்டு அதெல்லாம் மறந்துட்டீங்களா? எவ்வளவு தைரியம் இருந்தா அவ உங்களுக்கு போன் பண்ணி கூப்பிடுவா, நீங்களும் ஏன்னு ஒரு மழத்து கிழிச்சிட்டு இருப்பீங்க. இல்ல, அந்த ஸ்னேகா மறுபடியும் மகேஷ வீட்ல அவளுங்க எக்கேடு கெட்டு போனா நமக்கு என்ன? 10 லட்சம் வாங்கி தின்னுட்டு ஒரு குற்ற உணர்வு கூட இல்லாம கிடக்குற தண்டம் கழுதுங்க. அது உயிரோட இருந்தா என்ன, செத்த நமக்கு என்ன? வெள்ளிக்கிழமை அதுமா என்ன பேச்சு பேசுற நீ? வைதேகி என் தங்கச்சி மாதிரி. அவளுக்கு ஒரு பிரச்சனைனா அது என் பிரச்சனை மாதிரி. நான் போய் என்னன்னு விசாரிச்சுட்டு வரேன். நீங்க அந்த வீட்டுக்கு போனா இந்த வீட்ல பிரச்சனை வரும். பரவாயில்லையா? இப்ப என்ன செய்யணுங்கிற? நான் இந்த டெலிபோன் வயரை அறுத்து விட்ட மாதிரி நீங்க அந்த வைதேகி ஸ்னேகா உறவை ஒரேடியா அறுத்து விட்டுடணும். உறவை ஒரேடியா அறுத்துட்டா அவங்க கிட்ட இருந்து 10 லட்சம் ரூபாய் எப்படி வாங்குறது? அந்த பொறுப்பை என்கிட்ட விட்டுடு. ஆமா, நீ அவங்கள ஒரேடியா நாசம் பண்ணி நடுத்தருவுல நிறுத்துவ. அதை நான் வேடிக்கை பார்க்கணுமா? என்னால முடியாது. அந்த வைதேகிக்கு ஆறுதல் சொல்ல கூட ஆள் கிடையாது. கண்ணீர் விட்டு அழறா. நான் போய் அவளை சமாதானப்படுத்தணும். அந்த மகேஷ் பிள்ளை வீட்டை விட்டு அடிச்சு துரத்தணும். அந்த ஸ்னேகாவை பார்த்து ஏமா அப்படி பண்றேன்னு அவ புத்தி தெளிகிற மாதிரி 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்கணும். நீ ஒன்னும் கவலைப்படாத, 1 மணி நேரத்துல வந்துடுறேன். இந்த ஆள அந்த வைதேகி மேல வெறி பிடிச்சு அலையிறாரு. இந்த ஜென்மத்தை எப்படிதான் திருத்துறதோ? பாருண்ணா, மறக்கப்படாத. ஓகே. கையில் என்ன பாலா? இப்போ இது வேண்டாம். அப்புறம் அழுது முடிச்சாச்சா? ஆரம்பிக்கலாமா? ஏய், என்ன தள்ளி விட்டியா? என் உடம்பு எவ்வளவு கொதிப்பா இருக்கு பாத்தியா? எனக்கு மனசு கொதிக்குது, உனக்கு உடம்பு கொதிக்குதா? என்னடி புடிச்சு தள்ளுற? புடிச்சு தள்ளனா எந்திரிக்க முடியாதா? என்ன பிடிச்சிருக்கு? இந்த முரட்டத்தனம் பிடிச்சிருக்கு. இந்த விளையாட்டுத்தனம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குடி. ஏன்னா நான் பார்த்த கேஸுங்க எல்லாமே என் பர்ஸை பார்த்ததும் படுக்கிற. என்ன பிடிச்சு தள்ள முதல் ஆள் நீதான். யார் சொன்னது? எனக்கு முதலிரவா? அரபிக் கதையில வர்ற மாதிரி
எனக்கு 1001வது முதலிரவு. ஏய் என்னடிச்சு, பொம்பளைனா இப்படிதான் சீரணும், பாயணும், ஆட்டங்காட்டணும், ஆம்பளை அடக்கணும். ஆடி. என்னடா ஆச்சு உனக்கு? பிரபு, ஏய் எந்திரிடா. ஏய் ஐயோ அப்பா, அப்பா சீக்கிரம் வாங்க. பிரபு, ஏய் பிரபு. என்னாச்சு? அப்பா நான் எதுவும் பண்ணலப்பா, அவரா மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. லேசா மூச்சு வருது. நீதான் ஏதாவது பண்ணி கொடுத்துருக்க. ராஸ்கல். பிரபு, டேய் பிரபு. ஐயோ. ஹலோ, ஜிடி ஹாஸ்பிட்டலா? சார் உடனே இங்கே ஒரு ஆம்புலன்ஸ் வேணும் சார். அட்ரஸ் நோட் பண்ணிக்கோங்க சார். நீயே ஊட்டி விடு. இது என்ன புது பழக்கம்? ஊட்டி விட சொல்றீங்க? பொண்டாட்டி கையால சாப்பிடுறது புருஷனுக்கு ஒரு சந்தோஷம், ஒரு சுகம். சரி, யாராவது பாத்துற போறாங்க. அவங்களுக்கு இதான் வேலை பாரு. நீ ஊட்டி விடு, யாரும் பார்க்க மாட்டாங்க. சரி. நான் உனக்கு ஊட்டி விடுறேன். என்ன, நான் சாப்பிட்டேனே. பரவாயில்ல, ஏன் ஆசைக்கு. மானம் கெட்டதுங்க. 2 பேரும் இட்லியை மாத்தி மாத்தி ஊட்டிக்கிறாங்க. தலைமையிலோ அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? உன் பொண்ணு அடிக்கிற கொட்டத்தை ரசிச்சுக்கிட்டு இருக்கேன். அங்க 1000 நடக்கட்டும், நீங்க போய் பாக்குறது நல்லா இருக்கா? இந்த ஆத்துல இவ்வளவு கீழ்த்தரமான அசிங்கமா நடக்க வேண்டாம். கொஞ்சம் கூட நாகரிகமாவே இல்ல. உன் பொண்ணு பண்ற அசிங்கத்தை விட இது ஒண்ணும் கேவலமா இல்ல. என்னமோ இப்பதான் கல்யாணமானவங்க மாதிரி கொட்டம் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. விவஸ்தை வேணா? அவ என்ன பண்ணுவா? எல்லாம் அந்த கடங்கார பாவி சொல்லி கொடுக்கற வேலை. வைதேகி, அண்ணா வாங்க அண்ணா. என்னம்மா, என்ன பிரச்சனை? எதுக்கு போன் பண்ண? அந்த ஸ்னேகா எங்க? மகேஷுக்கு இட்லி ஊட்டிக்கிட்டு இருக்கான். அந்த ரூம்ல தான் இருக்கா. அவனும் உள்ளதான் இருக்கான். புதுசா கல்யாணமான ஆம்படியாம் பொண்டாட்டி மாதிரி கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. கன்றாவி. நான் போய் என்னன்னு கேக்குறேன். எது கேக்குறதா இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையா கேளுங்க அண்ணா. எல்லாம் எனக்கு தெரியும். சார், இட்லி ஊட்டி முடிச்சாச்சா? சார் இது எப்படி உங்களுக்கு? ரூம்ல நடக்கிற அக்கிரமத்தை எல்லாம் நான் தான் சொன்னேன். நீங்க ஆரம்பிங்க. அடுத்தவங்க கஷ்டங்களை பார்த்து ரசிக்கிற நீ எல்லாம் ஒரு பொம்பளை. சை. ஐயோ, நீங்க அங்க ஆரம்பிங்க. ஸ்னேகா, மகேஷ் எங்க? உங்களுக்கு தெரியாதா? உள்ளதான் இருக்காரு. இங்க இவ்வளவு பிரச்சனை சண்டை நடந்துகிட்டு இருக்கு, அவன் உள்ள உட்கார்ந்திருக்கானா? டேய், வெளில வாடா. சார், வார்த்தை அளந்து பேசுங்க சார். அவனை எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்த? என்ன கேள்வி இது? ஏன் புருஷனை ஏன் வீட்டு கூட்டின்னு வராம அவரை வேற எங்க போக சொல்றீங்க? இன்னொருத்தி புருஷனை ஓ புருஷன் சொல்லிக்கிட்டு உன்னையே நீ அசிங்கப்படுத்திக்கிட்டு அடுத்தவளோட வாழ்க்கையும் கெடுக்கிறியே, உனக்கு வெக்கமா இல்ல? இல்லன்னு வச்சுக்கோங்களேன். காதலுக்கு கண்ணும் இல்ல காதும் இல்லன்னு சொல்லுவாங்க. வெக்கமும் இல்லன்னு வச்சுக்கோங்க. போருமா? விதண்டவாதமா பேசுற உன்கிட்ட எனக்கு என்ன பேச்சு? அவனை உதச்சா இவ வழிக்கு வருவா. இதே பொம்மநாட்டியா இருந்தா அவ தலைமுடிய புடிச்சு இழுத்துட்டு வந்து வெளியே தள்ளியிருப்பேன். ஆப்பிள மேல எப்படி கை வைக்கிறது? நீங்க கை வைக்க முடியாது, நான் வைக்கலாம்ல. நீ நகரு. ஐயோ, இங்கே ஒளிஞ்சிருக்க, வெக்கமா இல்ல? வெளில வாடா, வெளியில வாடா. வெளியில வா. விடுங்க, என் சொன்ன கேளு. விடுங்க, வெளில வா. வெளியில வா. இருங்க. உள்ள போய் ஒளிஞ்சிட்டு இருக்க, உனக்கு வெக்கமா இல்ல? ஒரு பொண்டாட்டி வச்சு ஒழுங்கா கொடுத்து நடத்த துப்பு இல்ல. இதுல தாலி கட்டாம இன்னொரு பொண்டாட்டி உனக்கு? மரியாதையா வெளில போடா. வெளியில போடா, வெளியில போ. ஏடா, இவ்வளவு சொல்லிட்டு இருக்க, அவ பின்னாடி போய் ஒளிஞ்சிட்டு இருக்கற உன்ன. இங்க பாருங்க, உங்க மேல என் மகேஷ் ஏதாவது ஒரு வார்த்தை தப்பா பேசுனீங்க, நான் பொறுத்துட்டு இருக்க மாட்டேன்.
இவர் எனக்கு புருஷன். இந்த வீட்ல தான் ஏன் கூட தான் தங்குவாரு. இந்த தலையிடவோ கேள்வி கேட்கவோ உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. யார் நீங்க? யாருன்னு சொல்லுங்க முதல்ல. நான் யாரா? 10 லட்ச ரூபாய் என் பேரை சொல்லி கடன் வாங்குனிய, அப்ப தெரியல நான் யாருன்னு? ஏய் அறிவு கட்டவளே, யார பார்த்து யாருன்னு கேக்குற? என்ன பேச்சு பேசுற நீ? பின்ன இவர் யாருமா நம்ம வீட்டு பிரச்சனையில தலையிட? சபாஷ், சரியான கேள்வி. மகேஷ் இங்க இருந்து வெளியில போ சொல்ற உரிமை எங்க அம்மாவுக்கே இல்லாதப்போ உங்களுக்கு எங்க இருந்து சார் வந்தது? யார் உங்களுக்கு அந்த உரிமை கொடுத்தா? உங்க வயசுக்கான மரியாதையை காப்பாத்திட்டு மரியாதையை வெளியில போங்க. மகேஷ் நீங்க வாங்க உள்ள போலாம். ஏ என்ன பார்த்து யாருன்னு கேட்டுட்டா? அண்ணா என்ன மன்னிச்சிருங்க அண்ணா. நான் ஒரு முட்டாள். உங்களை இந்த விஷயத்துல சம்பந்தப்படுத்திருக்கவே கூடாது. இப்படி அசிங்கப்படுத்திட்டு போயிட்டாளே. ஏங்க இப்போ அது புரிஞ்சுதா? தங்கச்சி தங்கச்சின்னு அப்படியே உருகுனீங்களே. சரியான சரிப்படி கொடுத்துட்டா. இப்படி எல்லாம் நடக்கும்னு எனக்கு தெரியுங்க. அதனாலதான் உங்க பின்னாடியே ஓடி வந்தேன். இப்போ அது மரியாதை போயிடலாம் வாங்க. அண்ணா இல்லம்மா, என்ன யாருன்னு கேட்டதுக்கு அப்புறம் இந்த வீட்டுல இருக்கிறது மரியாதை இல்ல. நீங்க கடவுள் கேட்டு போங்க. இனி உங்க விஷயத்துல நான் தலையிட மாட்டேன். அண்ணா அவ பேசுறத பெருசுப்படுத்தாதீங்க அண்ணா. அவ ஒரு குழந்தை அண்ணா. ஏய் அடிச்சனா மூஞ்சி கொன்னெல்லாம் பேந்துரும். அவ உனக்கு குழந்தையா? ஊர ரத்தத்தெல்லாம் குடிக்கிற பேய். குழந்தையா குழந்தை? உனக்கு குழந்தைன்னா நீ எடுத்து கொஞ்சிக்கோ. நீங்க வாங்க. ஏன் நினைக்கிறீங்க? வயசான காலத்துல தாய்க்கு பிள்ளையால சந்தோஷம் வரும்பாங்க. இங்க வைதேகி தலைவிதி தலைகீழா இருக்கு. எப்பத்தான் விடிவு காலம் வருமோ? என்னைக்கு இவ பொண்ணை தொலைச்சு தலை முழுகிறாளோ அன்னைக்கு தான் மானம் கெட்ட பொம்பளைங்க. குழந்தைக்கு ரொம்ப சீரியஸா இருக்கு, ஜாக்கிரதையா பாத்துக்கங்க. ஆமா, குழந்தையோட பேரண்ட்ஸ் எங்க? ஐசியூக்கு வெளியே நிக்கிறாங்க டாக்டர். நீங்க தானே குழந்தையோட பெற்றோர்? ஆமா சார். குழந்தைக்கு எப்படி திடீர்னு இவ்வளவு சீரியஸ் ஆயிடுச்சு? 2 நாளா சாப்பிடவே இல்லை, சரியா தூங்கல. திடீர்னு குழந்தை வாயில இருந்து நுர தள்ளிச்சு, மயக்கம் போட்டு விழுந்துருச்சு. தெரியாம கெட்டுப்போன பாலை குடுத்துட்டோம் சார். குழந்தை எப்படியாவது காப்பாத்துங்க டாக்டர். சரி, நீங்க என் கூட வாங்க. ஆமா, குழந்தையோட பேர் என்ன? கணேஷ். ஆகாஷ். குழந்தை பேரை கேட்டா இவ்வளவு கன்ஃபியூஸ் பண்றீங்க? கணேஷா ஆகாஷா? குழந்தை பேரை ஆகாஷ்னு எழுதுங்க டாக்டர். சரி, என்ன வயசாகுது? 1 1.5 இருக்கும். என்னது 1 1.5? என்னம்மா, குழந்தையோட டேட் ஆஃப் பர்த் என்ன? என்னம்மா பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க? குழந்தைக்கு தடுப்பூசிலாம் சரியா போடுறீங்களா? கடைசியா எப்ப தடுப்பூசி போட்டீங்க? அது வந்து டாக்டர், இனிமே தான் டாக்டர் போடணும். என்ன உளறீங்க? குழந்தையோட பேர் தெரியல, குழந்தையோட வயசும் தெரியல, தடுப்பூசி போட்டிங்களா இல்லையான்னு அந்த டீட்டெயில்ஸும் தெரியல. நீங்க உண்மையிலேயே குழந்தையோட பேரண்ட்ஸா இல்ல குழந்தைய எங்கேயாவது திருட்டிட்டு வந்தீங்களா? மரியாதையா உண்மையை சொல்லிடுங்க, இல்லைன்னா ட்ரீட்மெண்ட் பண்ண மாட்டேன். பதில் சொல்லுங்க. டாக்டர், இது எங்க குழந்தை இல்ல. வா. நாங்க இந்த குழந்தைய திருடல. எங்களுக்கு கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் ஆகி குழந்தை இல்லாத ஏக்கம். அதான் தத்து எடுக்கலான்னு பேப்பர்ல விளம்பரம் கொடுத்தோம். அப்பதான் ஒரு அம்மா இந்த குழந்தை கொண்டு வந்து கொடுத்தாங்க. என்ன பிசினஸ் பண்றீங்க? பாரிஸ்ல எக்ஸ்போர்ட் கார்மெண்ட்ஸ் வச்சிருக்கேன். என்ன சார், நீங்க 2 பேரும் படிச்சவங்க தானே? குழந்தை வேணும்னா குழந்தைகள் காப்பகம் எவ்வளவோ இருக்கு, அங்க போய் முறைப்படி தத்தெடுத்துக்க வேண்டியதானே? அங்கெல்லாம் ரொம்ப ஃபார்மாலிட்டிஸ் டாக்டர். இருக்கத்தாமா செய்யும். இப்ப நீங்க தத்தெடுத்திருக்கிற குழந்தைய யாராவது திருடி உங்கள்கிட்டயே வித்திருந்தா, நாளைக்கே இந்த குழந்தையோட பேரண்ட்ஸ் வந்துட்டா அல்லது இந்த குழந்தைக்கு தான் ஏதாவது ஆயிட்டா யார் பொறுப்பு? புரியுது டாக்டர், எல்லாம் இவ பேச்சை கேட்டு நடந்ததால வந்த வேணா. டாக்டர், இப்ப என்ன பண்றது? 1 minute. ஹலோ, G3 போலீஸ் ஸ்டேஷன்.
இவங்க தான். ஹலோ, ஐ மனு. சார் என் பேர் விஜயகுமார். இவங்க என் ஒய்ஃப் சித்ரா. ஆ, இப்பதான் ஐசியூல குழந்தைய பார்த்துட்டு வந்தேன். டாக்டர் எல்லா விவரத்தையும் சொன்னார். பார்த்தா படிச்சவங்க மாதிரி இருக்கீங்க. யாரோ குழந்தைய கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னு தத்தெடுத்துட்டு தான் சொல்றீங்களே. சார், எங்களுக்கு இருந்த குழந்தை பாசத்துல நாங்க இந்த மாதிரி பண்ணிட்டோம். நாங்க குழந்தைய திருடல. யாரோ ஒரு அம்மா வைதேகின்னு எங்ககிட்ட வித்துட்டாங்க. வைதேகி? ஆமா சார், நாங்க வக்கீல வச்சு தான் டீல் பண்ணோம். அந்த அம்மா மறுபடியும் வந்து குழந்தைய கேட்டா என்ன பண்ணுவீங்க? அது எப்படி கேட்பாங்க? நாங்க பத்திரம் எழுதி வாங்கியிருக்கோம். அதெல்லாம் செல்லாதுமா. உங்க வீட்டு நகையை திருடி ஒருத்தன் சேட்டுக்கிட்ட வித்துட்டான்னா அது உங்க வீட்டு நகை இல்லைன்னு ஆயிடுமா? இல்ல கேட்காம தான் விட்டுடுவீங்களா? அது உங்க சொத்து தானே. அதே மாதிரி தான் குழந்தையும். புரியுதுங்க சார். தப்பு பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்றது? குழந்தைங்க காணோம்னு என்கிட்ட 4-5 கம்ப்ளைண்ட் இருக்கு. வைதேகின்னு இவங்க சொல்ற அந்த அம்மா கூட எனக்கு தெரிஞ்ச பேர் தான். டாக்டர், நீங்க குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் பாருங்க. உங்க கஸ்டடியிலேயே வச்சுக்கோங்க. நான் சொல்ற வரைக்கும் குழந்தைய டிஸ்சார்ஜ் பண்ணாதீங்க. ஓகே சார். ஓகே, நீங்க என் கூட ஸ்டேஷனுக்கு வாங்க. ஃபுல் டீடைல் எழுதி கொடுங்க. இது திருடப்பட்ட குழந்தைன்னு நான் நினைக்கிறேன். விசாரிச்சு சம்பந்தப்பட்ட பேரண்ட்ஸ் கிட்ட ஒப்படைக்கணும். நீங்க அழாதீங்கம்மா. வேற வழி இல்ல. சட்டப்பூர்வமான முறையில வேற ஒரு குழந்தையை தத்தெடுக்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். கிளம்புங்க. தேங்க்யூ. இட்ஸ் ஆல் ரைட். அம்மா, எனக்கு வசதி வாய்ப்புன்னு எல்லாத்தையும் கொடுத்து கண்ணறிஞ்ச புருஷனையும் அப்பா ஸ்தானத்துல ஒரு மாமனாரையும் கொடுத்து, ஆனா இப்போ யார் கண் பட்டுச்சா தெரியல. என் வாழ்க்கையை தரமட்டமாக்கிட்டு தயவு செஞ்சு என் மாங்கல்ய பலத்தை காப்பாத்து. யார் குழந்தைன்னு தெரியலையே. நெத்தில விபூதியை பார்த்தா கோயில இருந்து வந்த மாதிரி தெரியுது. ஷே, இப்படியா கேர்லெஸ்ஸா ரோட்ல விடுவாங்க? மேடம், இது உங்க குழந்தையா? இல்லைங்க, எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. சுவாமி, இந்த குழந்தைய யாரோ தொலைச்சிட்டாங்கன்னு தோணுது. யாரோட குழந்தை? கோவில் ஆபீஸ்ல ஒப்படைங்க. அங்கதான் கம்ப்ளைண்ட் பண்ணு. சரி. ஜீவா, 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 ஜீவா. ஐயோ, திருட திருட, யாராவது ஓடி வாங்க. சீக்கிரம் வாங்க. என் குழந்தைய தூக்கிட்டு போறான். கொடுங்க. என்னம்மா? என்னாச்சு? பட்ட பகல குழந்தைய திருடிட்டு போக பாக்குறீங்களா? யாரு? நான் குழந்தைய திருடானா? இல்லைங்க, நான் வந்து ஷட் அப். கையும் களவுமா பிடிச்சிருக்க. உங்களால போலீஸ்ல ஒப்படைக்கணும். பாக்குறதுக்கு இவ்ளோ டீசென்ட்டா இருக்கீங்க. சரியான கிரிமினல் புத்தி. மேடம், நான் யாருன்னு தெரியாம பேசிட்டு இருக்கேன். நீங்க யாரா இருந்தா எனக்கு என்ன? குழந்தை ரோட்ல வண்டியில அடிபட்டு காப்பாத்தி கூட்டிட்டு வந்தேன். ஓ, குடிப்பட்ட உடனே புதுசா ஒரு கதை சொல்றீங்களா? நடங்க போலீஸ் ஸ்டேஷன். சாரி மேடம், நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. இந்த குழந்தை யாருதுன்னு இவர் என்கிட்ட வந்து கேட்டாரு. இப்பதாம்மா என்கிட்ட கூட விசாரிச்சாரு. வீணா ஒரு மேல பழிய போட்டீங்களே. ஐயோ, அப்படியா? சாரி சார். பரவாயில்ல மேடம், பார்த்தா படிச்சவங்களா தெரியுறீங்க. ஆனா முகத்துல தெளிவில்லை. பெரிய மனக்குழப்பத்துல இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதான் இந்த தடுமாற்றம். ஏதோ குடும்ப பிரச்சனைனால என்ன பேசுறோன்னு தெரியாம பேசிட்டீங்க. இட்ஸ் ஓகே. நீங்க சொல்றது வாஸ்தவம் தான். எனக்கு கொஞ்சம் பர்சனல் ப்ராப்ளம். அதான் ஜெபம் சொல்லிக்கிட்டே குழந்தைய விட்டுட்டேன். நோ ப்ராப்ளம், ஐ அண்டர்ஸ்டாண்ட். உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டா இந்த நம்பர்ல கான்டாக்ட் பண்ணுங்க. குழந்தை ஜாக்கிரதை. சரி. சரிடா சரிடா. ஏண்டி சோபா, இன்னும் ஆபீஸ்க்கு கிளம்பல? அதான் குளிக்க போயிட்டு இருக்கல. சரி, நான் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன்.
ஐயோ, தலைக்கே ஆபத்து வந்துருச்சு. ஐயோ, பெருமாளே, நீதான் என்ன காப்பாத்தணும். நான் வித்த குழந்தைய கண்டுபிடிச்சு கொண்டு வந்துட்டு இருக்காங்க. காப்பாத்துப்பா பெருமாளே, நீதான்ப்பா. ஐயோ, நல்ல வேளை யாரும் பார்க்கல. இந்த குழந்தைய வித்தா 50,000 ரூபாய் பணம் கிடைக்குமே. இந்த குழந்தைய உங்களுக்கு தத்து கொடுக்கலான்னு வந்திருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கா பாருங்க. உங்க பேர் என்னம்மா? பேர் எதுக்குங்க? ஃபார்மாலிட்டிக்கு ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம் தான். ஏன்னா எங்களுக்கும் ஒரு பாதுகாப்பு வேணும்ல. சொல்லுங்க. வைதேகி. என்னங்க? இந்தாங்கம்மா, 50,000 ரூபாய் பணம் இருக்கு, வச்சுக்கோங்க. செல்வி, என் குழந்தை, என் குழந்தை, ஐயோ, என் தங்கம், என் குழந்தை கிடைச்சிட்டான். என் தங்கம் எங்கடா போயிருந்த? அம்மா விட்டு எங்கடா போயிருந்த? செல்வி. ஏம்மா, இது உங்க குழந்தை தானே? ஆமா இன்ஸ்பெக்டர், எங்க குழந்தை தான். எங்க இருந்தது? எப்படி கண்டுபிடிச்சு எழுவன? இவள்லாம் யாரு? ஏம்மா, இவங்களை அடையாளம் தெரியுதா? இல்ல சார். இவங்க தான் வைதேகி. இவங்க தான் உங்ககிட்ட வந்து குழந்தைய வித்தாங்களா? ஐயோ, இல்ல சார், இவங்க இல்ல. இல்ல சார், அவங்க நல்லா சிகப்பா குண்டா இருந்தாங்க சார். என்ன சொல்றீங்க இன்ஸ்பெக்டர்? தப்பா எடுத்துக்காதீங்க. யாரோ ஒரு பொம்பளை குழந்தைய இவங்க கிட்ட வித்திருக்காங்க. அவங்க பேரு வைதேகின்னு வேற சொல்லியிருக்காங்க. பாவம், இவங்களும் குழந்தை இல்லாத ஏக்கத்துல வாங்கியிருக்காங்க. என்னது, குழந்தை வாங்கிட்டாங்களா? என் குழந்தை நான் கொடுக்க மாட்டேன். எங்களை மன்னிச்சிருமா. கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷமா குழந்தை இல்லாம இருந்ததுனால தான் இந்த அழகான குழந்தையை பார்த்ததும் ஆசைப்பட்டு வாங்கிட்டோம். தப்பு எங்க மேலதான். எவ்வளவு கொடுத்து வாங்கினேன்? அதெல்லாம் எதுக்குமா? இது எங்களுக்கு ஒரு அனுபவம். இந்த அனுபவத்தை விலை கொடுத்து வாங்கியிருக்கோன்னு வச்சுக்கோங்க. இந்த குழந்தைய கொடுத்த பொம்பளை இந்த குழந்தை அனாதைன்னு சொன்னான். ஆனா இப்படி பாசத்தோட வளர்க்கக்கூடிய தாயை நான் இப்பதாமா பாக்குறேன். அதிர்ஷ்டக்கார குழந்தைமா. இவங்க நல்ல மனுஷங்களா இருக்கிறதால உங்களுக்கு குழந்தை திரும்ப கிடைச்சது. இதே தப்பான ஆளுங்க கையில இந்த குழந்தை மாட்டி இருந்ததுன்னா கண்ணை நோண்டி கைய காலை உடைச்சு பிச்சை எடுக்கிறதுக்கு பயன்படுத்தி இருப்பாங்க. ஐயோ இன்ஸ்பெக்டர், உங்களுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ரொம்ப நன்றி. எந்த சண்டாள் இப்படி குழந்தை வாக்கிட்ட வித்தாளோ? அந்த திருடியை நான் சீக்கிரமா கண்டுபிடிக்கிறேன். வரட்டுங்களா? ரொம்ப தேங்க்ஸ் இன்ஸ்பெக்டர். பரவாயில்லம்மா. அப்பா, நல்ல வேளை தப்பிச்சே. பெருமாளே, தங்கம், என்ன இங்க வந்து ஒளிஞ்சிட்டு இருக்க? என்னடி, நான் எங்க ஒளிஞ்சேன்? ஏதோ போலீஸ் எல்லாம் வந்துட்டு போறது. ஆமா இல்ல, போலீஸ் எதுக்குடி வந்துச்சு? நீ ஏதோ தப்பு பண்ணிட்டு இங்க வந்து ஒளிஞ்சிட்டு இருக்க. நான் ஒண்ணும் பண்ணல. உண்மையை கேட்டா நீ சொல்லவா போறேன்? நானே கண்டுபிடிச்சுக்கிறேன். பாப்பா, போய் கண்டுபிடிப்போ. நல்ல வேளை நான் தப்பிச்சேன். பேஷண்ட் இன்னும் கண் முழிக்கல. பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட் மற்ற ரிப்போர்ட்ஸ்லாம் வந்துருச்சா? வந்தாச்சு டாக்டர், இந்தாங்க. இனிமே இந்த ரூமுக்குள்ள யாரையும் விடக்கூடாது. ஓகே டாக்டர். டாக்டர், என் மகனுக்கு எப்படி இருக்குது? பேஷண்ட் இன்னும் கண் முழிக்கல. 24 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் எதுவும் சொல்ல முடியும். டாக்டர், அவன் சிங்கக்குட்டி, அவனுக்கு ஒன்றும் ஆகாது. நேத்தான் அவனுக்கு கல்யாணம் கூட ஆச்சு. அப்படியா? இங்க வா. இவதான்
அவனோட பொண்டாட்டி. கல்யாண அலைச்சல்ல கூட அவன் டயர்ட் ஆயிருப்பான். நீங்க தான் பேஷண்டோட ஒய்ஃபா? ஆமா சார். நீங்க மட்டும் என் ரூமுக்கு வாங்க. போமா. போம்மா. ம். போயிட்டு வாமா. உட்காருமா, உட்காருங்க. உங்க பேர் என்ன? அருணா. உங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆகி எவ்வளவு நாள் ஆகுது? நேத்து தான் காலையில. சொந்தமா? இல்ல டாக்டர். பேஷண்ட்டுக்கு மயக்கம் ஜுரம் அடிக்கடி வருமா? அவரை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. எங்க அப்பா பார்த்த மாப்பிள்ள, அவ்வளோதான். நேத்து நைட்டு ஃபர்ஸ்ட் நைட் ரூம்ல திடீர்னு நெஞ்ச பிடிச்சிக்கிட்டு மயங்கி விழுந்துட்டாரு. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடந்துருச்சா? உங்களுக்குள்ள தாம்பத்திய உறவு முடிஞ்சிருச்சா? ஏன் கேக்குறீங்க? காரணமா தான். உண்மை சொல்லுமா? இல்ல டாக்டர், அது நடக்கிறதுக்கு முன்னாடியே அவர் மயக்கமாயிட்டாரு. தேங்க் காட். டாக்டர், எனக்கு சொல்லவே சங்கடமா தான் இருக்கு, ஆனாலும் சொல்லித்தான் ஆகணும். உங்க புருஷன் பிரபுவுக்கு எய்ட்ஸ் இருக்குமா? அதாவது HIV பாசிட்டிவ். உண்மை. he is in advanced stage. அவரோட நீங்க உறவு வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கும் 100% எய்ட்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. நாளைக்கு உங்களுக்கு பிறக்க போற குழந்தையும் இது பாதிச்சிருக்கும். நல்ல வேளை உங்க நல்ல நேரம் கடவுள் உங்களை காப்பாத்திட்டாரு. அருணா, அழாதம்மா, அழாத. மணி 8 ஆறுது. இன்னும் இந்த சோபா ஆபீஸ்ல இருந்து வரல. காலம்பர ஸ்னேகா வெளியில போனவ இன்னும் ஆளை காணும். தொலைஞ்சு போன குழந்தை கிடைச்சதுனால கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தோம். இந்தாங்க பிரசாதம் எடுத்துக்கங்க. எடுத்துக்கங்க. என்னடா கண்ணா? பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ் சர்வீஸ் மாதிரி நேரா உள்ள போறான் பாரு. நீங்க கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? ஏய் செல்வி, செல்வி உன் குழந்தை. என் குழந்தை கிடைச்சிருச்சு ஸ்னேகா. யாரோ உங்க அம்மா பேர் சொல்லி குழந்தைய வித்திருக்காங்க. நல்ல வேளை கடவுள் புண்ணியத்தை திரும்ப கிடைச்சிருச்சு. நல்ல வேளை வந்துட்டியா நீ? என்னடா? ஏய் நில்லுடி. மணி என்ன ஆறுது? 8. ஆபீஸ் எத்தனை மணிக்கு விடுறா? 6 மணிக்கு. 2 மணி நேரம் எங்க போய் ஊரை சுத்திட்டு வர? நான் ஊர் சுத்தல, பஸ் டிராபிக் ஜாம்ல மாட்டி வர நேரம் ஆயிடுது. யார நம்ப சொல்ற? 2 மணி நேரம் பஸ்ஸுக்குள்ளேயே இருந்தியா? இறங்கி பொடிநடையா நடந்து வந்திருந்தா கூட 7:30 மணிக்கு ஆத்துக்கு வந்திருக்கலாமே. இப்ப என்னங்கற? நான் கண்டவனோட ஊர் சுத்திட்டு வரேன், அதானே ஒரு சந்தேகம்? அப்படின்னே வச்சுக்கோயேன். எனக்கு ஊர்ல ஏகப்பட்ட பாய் ஃப்ரெண்ட்ஸ். சினிமாக்கு போயிட்டு வரேன், போதுமா? இதுதானே நீ எதிர்பார்த்த பதில்? ஷபாஷ். அப்புறம் எப்ப பாய் ஃப்ரெண்ட் ஆத்துக்கு அழைச்சிட்டு வர போறேன்? எப்போ தோணுதோ அப்போ. ஷோபா, என்னாச்சுமா உனக்கு? நீ எப்பவுமே இப்படிலாம் பேச மாட்டியே. இது அவளா பேசல வைதேகி, யாரண்ட இருந்தோ கத்துன்னு இருக்கா. அங்க இருந்து வந்த காத்து தான் இது. மாமி, நீங்க எது பேசுறதா இருந்தாலும் தைரியமா நேருக்கு நேரா பார்த்து பேசுங்க. எனக்கு என்ன பயம்? என் பொண்ணை ஏன் லேட்டா வந்தேன்னு கேட்டு அதுக்கவோ நான் பாய் ஃப்ரெண்டோட ஊரை சுத்திட்டு வரேன், அவனை ஆத்துக்கு அழைச்சிட்டு வரட்டுமான்னு கேக்குறா. இது எங்க இருந்து கத்துண்டா? நீ கத்து கொடுத்த பாடம் தானே. நாளைக்கு அந்த பாய் ஃப்ரெண்ட் ஆத்துக்கு அழைச்சிட்டு வந்து இங்க ஒரு ரூம் குடு, அவனை தங்க வைக்கிறேன்னு சொல்லுவா. மாமி, நான் இந்த ஆத்துல என் புருஷனோட தான் தங்கியிருக்கேன். ஷோபா என்ன என்னைக்குமே குத்தல பேச மாட்டா. என் நிலைமை புரிஞ்சுன்னு எனக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசுவா. சாரி அக்கா, நீங்க அப்படியெல்லாம் கற்பனை பண்ணிக்காதீங்க. ஷோபா, உங்க செய்கை எனக்கு பிடிக்கல. ஊர் உலகம் உங்களை தப்பா பேசுது, அத பத்தி எனக்கு கவலை இல்ல. எங்களுக்கு இருக்கு, ஏன்னா எங்களையும் அதுல சம்மந்தப்படுத்தி பேசுறாங்க. ரோஜா புருஷனை நீங்க வச்சிட்டு இருக்கீங்க, அது தப்பு. ஏய், அதுதான் உண்மை. என் நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாத்திருக்கீங்களா? வீட்டுல உங்களையும் மகேஷ் சாரையும் பார்த்ததுக்கு அப்புறம் ராஜேஷ் சாரோட முகத்துல நான் எப்படி முழிக்கிறது? அவர்கிட்ட கை நீடி சம்பளம் வாங்குறச்சே என் மனசாட்சி உறுத்துது. அவர்கிட்ட சம்பளம் வாங்கிட்டு அவர் குடும்பத்துக்கே நான் துரோகம் பண்ணிட்டு இருக்கேன். ஷோபா, போரும், நீ அதிகமா பேசிட்டு இருக்க. ஒண்ணு சம்பாதிக்காத நீங்க இவ்வளவு சத்தமா பேசும்போது மாசம் 3000 ரூபாய் சம்பளம் வாங்குறேன்னா இதை விட சத்தமா பேசுறதுல தப்பு இல்ல. ஓஹோ,
சம்பாதிக்கிற திமிரு வந்துடுதா உனக்கு? அப்படியே வச்சுக்கோங்களேன். தலைகால் புரியாம ஆடுற உங்களுக்கு நான் போடணும்னு நினைக்கிற மூக்கணாங்கயிறு அப்படின்னு வச்சுக்கோங்க. இங்க பார், எனக்கு எவளும் எந்த கயிறும் போட வேண்டாம், போடவும் முடியாது. என்னை கட்டுப்படுத்த ஒரே ஒரு கயிறு, தாலி கயிறு மட்டும்தான். அது கூட உங்க கழுத்துல இல்லையே, அதுதான் என் வருத்தம். அது ஒவ்வொருத்தரோட மனசும் உணர்வும் சம்பந்தப்பட்ட விஷயம் ஷோபா. தாலினா இதுதானே. நம்ம ஊர்ல ஏதாவது சட்டம் இருக்கா என்ன? சில பேருக்கு அது மஞ்சள் கயிறு, சில பேருக்கு தங்க கயிறு. எத்தனை வகையான தாலி இருக்குன்னு தெரியுமா உனக்கு? சிவன் தாலி, பெருமாள் தாலி, துளசி தாலி, தொப்பை தாலி, மலையாள தாலி, கருகுமணி தாலி. ஒவ்வொரு ஊருக்கும் தாலி வித்தியாசப்படுது. 100 வகையான தாலி இருக்கு தெரியுமா உனக்கு? இன்னும் சொல்ல போனா தமிழர் சடங்குல சீர்திருத்த திருமணங்கள்ல தாலியே கிடையாது. ஷபாஷ், உன் வசதிக்காக நீ புதுசா சால்ஜாப் கண்டுபிடிக்கிறியா? வெக்கம் கெட்டவளே, உன்னால ஒரு தாலி கட்டிக்க முடியலன்னு சொல்லு. ஊர் உலகத்தை உதாரணமா காட்டி உன் தப்ப நியாயப்படுத்துறியா? ஊருலகம் என்ன சொல்லுமோன்னு தானே நீங்க எல்லாரும் பயப்படுறீங்க. அதுக்கு உங்க எல்லாருக்கும் நான் சொல்ற பதில் தான் இது. இப்படி பேசிக்கிட்டே போனீங்கன்னா இந்த பிரச்சனைக்கு ஏது முடிவு? வைதேகியம்மா, நீங்க தான் இதுக்கு ஒரு முடிவு எடுக்கணும். நான் பெத்த பொண்ணே நான் சொல்ற பேச்சு கேட்க மாட்டேங்கிறா. யாருக்கும் அறிவுரை சொல்ற அருகதை எனக்கு இல்லம்மா. ஆனா நான் பட்ட சொக்கலிங்க அண்ணாவையே பார்த்து நீ யாருன்னு கேட்டவோ என்ன அது மாதிரி கேட்கறதுக்கு எத்தனை நிமிஷம் ஆக போறது? நான் மனசு உடைஞ்சு போயிருக்கேன். என்ன தயவு செஞ்சு விட்டுடுங்க. அம்மா அம்மா நில்லுமா. ஸ்னேகா, அப்பவே சொன்னேன்ல நான் இங்க வந்தா எனக்கு தான் அவமானம்னு. உங்க அம்மா வாய்க்கு வந்தபடியெல்லாம் எனக்கு திட்டுறாங்க. உனக்கா நான் அதை பொறுத்துப்பேன். ஆனா என்கிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்கின இவள எனக்கு எதிராக கொடி பிடிக்கிறா. இதுக்கு மேலே நான் இங்க இருக்கணுமா? மகேஷ், என்ன பேசுறீங்க நீங்க? நாம எதுக்கு எங்கேயோ போகணும்? இது நம்ம வீடு மகேஷ். நம்ம இங்கதான் தங்கணும். மத்தவங்க அத்தனை பேரும் நடுவுல வந்தவங்க. போறதா இருந்தா அவங்க தான் எங்கேயாவது போகணும். இவங்களுக்காக நாம ஒண்ணு இந்த வீட்டு விட்டு போக வேண்டிய அவசியம் இல்ல. நான் ஒரு விஷயம் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. என் மேல கோவப்படுறதுல எந்த நியாயமும் இல்ல. நான் பிராக்டிகலா பேசுறேன். எதுக்கு உங்களுக்கு இந்த கேவலமான வாழ்க்கை? உங்களால தனியா வாழ முடியும். நான் ஏன் புருஷனை இருந்துட்டு சந்தோஷமா வாழலையா? ஏன் நான் ஏன் உன்ன மாதிரி வாழணும்? என் புருஷன் நல்லபடியா தானே இருக்காரு. இவருக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அப்புறம் நான் உன்ன மாதிரி வாழறேன். போருமா? அவர் இருக்காருன்னா நீங்க தனி கொடுத்தனும் போய் சந்தோஷமா வாழ வேண்டியதானே? நான் ஏன் தனி கொடுத்தனும் போனோம்? நீ போ தனி கொடுத்தனும். தனியா இருந்து வாழ்ந்து காட்டு. நீ ஏன் இப்படி எல்லாம் பேசுறேன்னு எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. நீ சம்பாதிச்சு நாங்களாம் சாப்பிட்டு இருக்கோம் தானே. ஒரு காலத்துல நானும் சம்பாதிச்சு கொட்டினே ஷோபா. அப்ப நீ உங்க அம்மா மூக்கு பிடிக்க கொட்டிக்கல. இப்போ உங்க முறை. நீ சம்பாதிச்சு போடு, ஒண்ணும் தப்பு இல்ல. இப்படி உதவி செஞ்சது சொல்லி சொல்லி காட்டுறீங்களேக்கா, இது நியாயமா? சண்டைன்னு வந்துட்டா நியாயம் அநியாயம் எல்லாத்தையும் பேசித்தான் ஆகணும். ஏன் உங்க அம்மா வாய்க்கு வாய் வார்த்தைக்கு வார்த்தை ஏன் பொண்ணு சம்பாதிச்சு கொட்டுறா, ஏன் பொண்ணு சம்பாதிச்சு கொட்டுறான்னு பீத்திக்கல? இங்க பார், இது நானும் மகேஷும் சேர்ந்து வாழ வேண்டிய வீடு. உங்களுக்கு எல்லாம் இஷ்டம் இல்லைன்னா நீங்க தாராளமா எப்ப வேணாலும் இந்த வீட்டை விட்டு வெளியில போகலாம். எனக்கு கவலையே இல்ல. எங்க அம்மாவே எனக்கு தேவையில்லைன்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் நீ எல்லாம் எனக்கு ஒரு பொருட்டே இல்ல ஷோபா. புரியாதா? வாங்க மகேஷ் போலாம். சோபா, இன்னைக்குதான் நீ என் பொண்ணா பேசியிருக்க. வா அம்மா. ஓடி.